ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, நருட்டோ ஷிப்டன்லேயே ரொம்ப ஓபியான 2 கேரக்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓபின்னு சொன்னாலே ஞாபகத்துக்கு வர்றது உச்சியா கிளான் தானே. ஏன்னா இவங்க தான் ரொம்ப ஹைப்பான மூமெண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே க்ரியேட் ஆனவங்களாக இருப்பாங்க. அப்படி 2 லெஜண்ட்ஸ் அப்புறம் 2 சூப்பரான நண்பர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இட்டாச்சி உச்சிஹா விசஸ் ஷிசுய் உச்சிஹா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்டில் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் 2 பேருமே உச்சியா கிளானை சேர்ந்தவங்க. அப்புறம் 2 பேருமே இன்டெலிஜென்ட் கேரக்டர்ஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிக்காத ஆன்பு பிளாக் ஆப்ஸ் மிஷின்ஸே இருக்காது. அப்புறம் இட்டாச்சிக்கு ட்ரைனிங் கொடுத்தது ஷிசுன்னு தெரியும். ஆனால் இட்டாச்சி அகாடமியில் கட்டடிச்சு ட்ரைனிங் போகிறதுக்காக ஷேடோ க்ளோன் ஜூட்ஸு யூஸ் பண்ணியிருப்பார். இது ஒரு பி ரேங்க் லெவல் ஜூட்ஸு. இந்த ஜூட்ஸு தெரிஞ்சாலே போதும் அகாடமியில் கெனினா பாஸ் ஆகிடலாம். ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம் இட்டாச்சி எந்த அளவுக்கு ஒரு ஓபியான கேரக்டர்னு. அண்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா ஷிசுயும் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சவன் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஷிசு யூஸ் பண்ணுற டெலிபோர்ட்டேஷன் ஜூட்ஸு. அது டெலிபோர்ட்டேஷன் ஆகிற ஜூட்ஸு இல்லை, அது ஒரு பாடி ஃப்ளிக்கரிங் ஜூட்ஸு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே மூவ் ஆகிறது தான் இந்த பாடி ஃப்ளிக்கரிங் டெக்னிக். அவங்க எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுங்கன்னா, அவங்க மூவ் ஆகிறதுல அந்த இடத்துல ஆஃப்டர் இமேஜ் க்ரியேட் ஆகும். அந்த அளவுக்கு ஸ்பீடாக மூவ் ஆவார். அதுதான் அங்கே க்ளோன்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி தெரியறதுக்கான காரணம். அது க்ளோன்ஸோ ஷேடோ க்ளோன்ஸோ இல்லை, அது ஜஸ்ட் ஒரு ஆஃப்டர் இமேஜ் மட்டும்தான். இந்த ஆஃப்டர் இமேஜ் அவரை ஸ்பீடாக மூவ் ஆகிறனால தெரிகிற ஒரு விஷயம் தானே தவிர அது க்ளோன்ஸ் கிடையாது. அப்படியே இட்டாச்சி பக்கம் வந்தோம்னா அவர் அவ்வளோவா ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். சீரீஸ்லேயும் அவ்வளோவா ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட் பண்ணதை காட்டியிருக்க மாட்டாங்க. இட்டாச்சிக்கும் ஷிசுவை பற்றி எல்லாமே தெரியும். அந்த ஷிசுவிக்கு இட்டாச்சியோட நியூ பவர்ஸ் எதுவும் தெரியாது. ஏன்னா ஷிசுவை செத்ததுக்கப்புறம் தான் மங்கேக்யூ ஷரிங்கன் அவைக்கன் ஆகும். அப்படியே ஒரு ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட் வச்சா க்ளோன் ஜூட்ஸுவோ இல்லை பாடி ஃப்ளிக்கரிங் டெக்னிக்கோ ரெண்டுமே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டுத்துக்குமே சாக்ரா தேவைப்படும். சாக்ரா ஸ்பெண்ட் பண்ணால் அது ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்டாக இருக்காது. ஸோ அது ட்ராவில் முடியறதா வச்சுக்கலாம். அடுத்து மங்கேக்யூ ஷேரிங்கன் பேட்டில். மங்கேக்யூ ஷேரிங்கன் விசஸ் மங்கேக்யூ ஷேரிங்கன் பேட்டில் வச்சோன்னா ஷிசுய் கென்ஜூட்ஸு கொட்டோ அமட்சுகாமி யூஸ் பண்ணி ஒருத்தர் மைண்டை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் இன்னொரு மங்கேக்யூ ஷேரிங்கன் முன்னாடி மங்கேக்யூ ஷேரிங்கன் கென்ஜூட்ஸு யூஸ் இல்லை. ஏன்னா அவங்க ஈஸியாக அதிலிருந்து வெளியே வந்துடுவாங்க. இல்லை இட்டாச்சி சமன் பண்ணுற க்ரோ கூட அதை ரிலீஸ் பண்ணிடலாம். ஆனால் செகண்ட் டைம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கொட்டோ அமட்சுகாமிக்குன்னு ஒரு டைம் லிமிட் இருக்குது. ரொம்ப இயர்ஸ் ஆர் மெனி இயர்ஸ்க்கு ஒரு டைம் தான் அதை யூஸ் பண்ண முடியும். இட்டாச்சியோட ஸ்பெஷல் கென்ஜூட்ஸு சுக்கியோமிலேருந்து எப்படி தப்பிக்கலாம்னா பாடி ஃப்ளிக்கரிங் ஜூட்ஸையும் யூஸ் பண்ணலாம். பாடி ஃப்ளிக்கரிங் ஜூட்ஸுவை கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஒன் டைம் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுவே அவனோட பாடியோட சாக்ரா லெவலை ரொம்ப லோவாக குறைச்சிரும். அதுக்கு அடுத்த டைம் அவன் ட்ரைன் ஆகிடுவான். ஸோ அடுத்து அவன் சூசானோ தான் எடுத்தாகணும். சூசானோ எடுக்க அவனுக்கு சாக்ரா வேணுங்கிறனால பாடி ஃப்ளிக்கரிங் டெக்னிக் யூஸ் பண்ணாமல் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ சூசானோ எடுத்தான்னா இட்டாச்சியோட யாட்டா மிரர் அண்ட் டோட்ஸ்கா பிளேடு இருக்குது. டோட்ஸ்கா பிளேடை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். டோட்ஸ்கா பிளேடு என்ன பண்ணுன்னா, அது தொடர எதுவாக இருந்தாலும் அதை ட்ரங்கன் ட்ரீம்ஸுங்கிற ஒரு எல்ம் ஆறு எப்படி சொல்லலாம், அது ஒரு டைமென்ஷன் சொல்லலாம். அந்த டைமென்ஷனில் சீல் பண்ணிவிடும். இந்த டைமென்ஷனில் சீல்டு ஆகிறவங்க கடைசி வரைக்கும் ஒரு மயக்க நிலையிலே இருப்பாங்க. அதுலேருந்து அவங்களால வெளியே வரவே முடியாது. ஸோ இதில் மாட்டக்கூடாதுன்னா இதுக்கும் அவன் சூசானோ எடுக்காமல் தான் இருக்கணும். அதனால் அமெத்திரசோ ஃபஸ்ட் அட்டம்ப்டில் தப்பிச்சாலும் செகண்ட் ஆர் தேர்ட் அமெத்திரசோவில் ஷிசுய் காலி. ஸோ இதுக்கு அடுத்து வேறு ஏதாவது அவன்கிட்ட ஸ்பெஷல் கென்ஜூட்ஸோ ஆர் அவனோட சூசானோ இது எதுவுமே யூஸ்லெஸ்ஸுங்கிறப்போ இட்டாச்சியோட டோட்ஸ்கா பிளேட்லேயோ இல்லை அமத்திராசிலையோ இது ரெண்டுத்தில் மாட்டி சாகத்தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பேட்டிலோட வின்னர் இட்டாச்சி உச்சிஹா. நான் இட்டாச்சியோட க்ளோன் ஜூட்ஸோ ஆர் ஷிசுயோட பாடி ஃப்ளிக்கரிங் ஜூட்ஸோ இது ரெண்டுத்தையுமே இன்க்ளூட் பண்ணுறதுக்கு நான் மெனி ரீசன்ஸ் சொல்லிட்டேன்.
ஏன்னா அதை யூஸ் பண்ணாலும் 2 ஆப்போனன்ட்ஸ் கிட்டேயுமே அதுக்கு ஏற்ற மாதிரி டெக்னிக்ஸ் இருக்குது. அதனால் அந்த 2 இதையுமே நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா 2 பேர்த்தோடதுமே ஒரு கம்ப்ளீட் சூசானோ, ஆனால் பர்ஃபெக்ட் சூசானோ இல்லை. பர்ஃபெக்ட் சூசானோவோட பறக்க முடியும். அப்புறம் அதுக்கு நிறைய எபிலிட்டிஸும் இருக்குது. இவங்க 2 பேர்த்துக்கும் அந்த எபிலிட்டிஸை நம்மக்கிட்ட நருட்டோ ஷிப்புடனில் காட்டல. ஸோ அதை நம்ம பார்க்க முடியாது. ஸோ இந்த பேட்டிலோட வின்னர் பார்த்திங்கன்னா இட்டாச்சி உச்சிகா. நான் ஏதாவது ரீசன்ஸ் ஆர் ஈசனாகியை பற்றி சொல்ல மறந்துட்டேன். ஈசனாகி வந்து ரியாலிட்டியை ஏற்றுக்காத யார் மேலேயும் யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு பேட்டிலில் யூஸ் பண்ணணுன்னா அவங்க ரியாலிட்டி ஏற்றுக்காத ஒருத்தர் மேலே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பேட்டிலோட வின்னர் இட்டாச்சி உச்சிகா. 2 பேரோட சூசானோவுமே பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இதை பற்றி அடுத்த வீடியோ தேவைப்படுச்சுன்னா நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் சொல்லலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அண்ட் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். லைக் பண்ணிடுங்க, அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க கைஸ். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.